நாளே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்கள் வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்படுவது, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பாருங்கள், பந்தயத்துக்கு போகிறவங்க எப்படி ஓடுவாங்க? பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க தான் ஓடுவாங்க. இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்களா? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் எப்படின்னு சொன்னால், பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கன்றார். பந்தயம்னா என்னங்க? இங்கேருந்து ஓடுறோம், ஒரு கப்பு வாங்கணும் தானே நம்ம ஓடுவோம். அதை விட்டு வேறு எதனா பெற்றுக்கொள்ளத்தக்கதை ஓடுவோமா? இல்லை. நம்ம ரெடியாக இச்சை அடக்கத்தோடு ஓடணும். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள லக்கு. எப்படி சொன்னால், எந்த பந்தயம்னு சொன்னால், உலகத்தின் இல்லை உலகத்தை காரியத்தை பற்றி சொல்லுங்க ஆண்டவரே. பந்தய பொருள்னா நம்ம ஃபுட்பால் மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச்சு இதில் வர்றாங்க. அதில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது இதில் ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடினா அந்த கோட்டு வெளியே ஓடுவாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது பார்த்தீங்களா, அது ஒழுங்கின்படியே கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டில் ஓடணும். அது விலைக்கு யாரும் தள்ளிட்டு ஓட முடியாது இல்லையா? அதுக்கு தான் கோடை போட்டு லைனாக ஒழுங்கின்படி ஓட சொல்கிறாங்க. உலக காரியத்தில் ஆண்டவங்க என்ன சொல்லணும்? ஒழுங்கின்படி ஓடணும். பந்தய சாலையில் ஓடுறவன் கப்பு பெறணும்னு சொன்னால் நம்ம எப்படி ஓடணும்? அந்த லக்கை நோக்கி ஓடணும். எந்த லக்கு? அங்கே சொல்கிறாரு, நல்லா கீழே வசனத்தை கவனிங்கன்னா 15ஆம் வசனத்தை 25ஆம் வசனம், பந்தய சாருக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். எப்படி? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் அழிந்து போகிற கிரீடம் கப்பில் வாங்கினா அப்படியே வச்சுருக்க போகிறீங்களா? உலகத்தில் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடுங்க. அதான் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற இவங்களே இவ்வளோ இச்சை அடக்கமாக ஒழுங்கமாக ஓடுறாங்க. நம்ம போகிற இடம் பரிசுத்தமான நகரம் இல்லையா? பந்தய பொருள் ஓடுறவங்க நம்ம எப்படிப்பட்ட ஓடணும்? லக்கை நோக்கி ஓடுறோம். அது இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரலோகத்துக்கு போகிற பந்தய சாலை, அந்த சாலையை பற்றி தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? உலக பந்தய பொருளாக நம்ம ஓடுறோம். ஓட்டப்பந்தயம், கிரிக்கெட்டு எல்லாம் மேட்ச் விளையாடுறோம். அதில் கப்புக்காக ஓடுறோங்க. இது உலகத்தின் ஆசை. உலகத்தின் பந்தய சாலைக்கு ஓடும்போது அவங்களே எப்படி சொல்கிற வசனத்துக்கு வந்துங்கன்னா, பந்தய சாலைக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவார்கள். ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகிற கிரீடத்தை பெறுவார்கள். அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடம் இயேசு கிறிஸ்து பரலோகம் கொண்டு போகிற அந்த கிரீடமான அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நம்ம ஓடணுங்க. நம்ம வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நம்ம முழு இருக்கலாம், சிக்கி உண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறார், உங்களை பார்த்து, பந்தய சாலையில் ஓடுகிற ஒழுங்குபடி வைப்பா. இயேசுடைய பிரமாணம் என்னன்னு தெரியுமாப்பா? இயேசுடைய வழி என்ன தெரியுமா? அந்த வழியில் கரெக்டாக ஓடுப்பான்றார். பந்தய சாலை ஓடுகிறவர்கள் நம்ம ஒழுங்கின்படி ஓட வேண்டும். அந்த ஒழுங்காக ஓடினா தாங்க. இப்போ உலகத்தில் ஒழுங்கை பற்றி சொல்கிறாங்க. பந்தய சாலையில் ஓடுறேன், கோடுக்கு வச்சு அந்த கோட்டில் தான் ஓடணும், கிரிக்கெட்டில் இங்கே தான் நிற்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கட்டுப்பாடு நடக்கிறாங்க. அதே போல் உலகத்தில் இருக்கிறவங்களே இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படிங்க இருக்கணும்? கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? அதுதான் சொல்கிறார், பந்தய சாலை ஓடுகிறவன் ஒழுங்கின்படி இச்சை அடக்கத்தோடு ஓட கடவான். அவன் என்ன பண்ண? அழிவுள்ள கிரீடத்தை பெறுவனே அப்படி ஓடுறான். நம்ம அழிவில்லாத கிரீடம் பெரும்படி ஓடுற நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அழிவில்லாத கிரீடம் பெரும்படிக்கு நம்ம அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணுங்க. அழிவில்லாத கிரீடம்னா பரலோகம். அங்கே ஓடுற அந்த லக்கை நோக்கி நம்ம ஓடணும். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவும் அதை செலுத்தி நம்ம ஓடும்போது நிச்சயமாக அந்த பந்தய சாலையில் அந்த மகிமை உள்ள கிரீடம், அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக தான் ஆண்டவர் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்த மட்டும் போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.